காஞ்சி மகா பெரிவாளோட சரித்திரத்தில் பெரிவாளோட காஷி யாத்திரை 21 வருஷம் பண்ணின ஒரு அதிசய யாத்திரை. நமது பாரத புண்ணிய பூமியில் எவ்வளவோ க்ஷேத்திரங்கள், எவ்வளவோ தீர்த்தங்கள், அதோட பெருமையெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்காகவே பெரிவா இப்படி ஒரு யாத்திரை பண்ணினா. இந்த காஷி யாத்திரை பெரிவா அதிசயமா 21 வருஷம் பண்ணினது இருக்கட்டும். இந்த காஷி யாத்திரைக்கு முன்னோடியா இந்த பெரிவாளோட இந்த காஷி யாத்திரை இவ்வளவு பிரபலமா விமர்சையா நடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஒத்துழைச்சிருக்கா, எவ்வளவோ பேர் எவ்வளவோ அருந்தொண்டாற்றி இருக்கா. அதெல்லாமும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அன்பரை பத்தி. அவர் பேர் தென்காசி அனந்தகிருஷ்ண சர்மான்னு அவரோட பேர். பெரிவா காஷி யாத்திரைக்கு 1919 வருஷம் கிளம்பினா. அதுக்கு 7-8 வருஷம் முன்னாலேயே இந்த அனந்தகிருஷ்ண சர்மாவை காஷி வரைக்கும் போய் ரூட் எல்லாம் பார்த்துண்டு அந்த இடத்தோட நிலவரத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு வர சொல்லி பெரிவா உத்தரவு பண்ணினா. இதை பேஸ் பண்ணி தான் பின்னால பெரிவா காஷி யாத்திரை பண்ண போறா. அதுக்கு யாரை செலக்ட் பண்ணி இதை அனுப்பலாம் அப்படின்னா, அதாவது ஒரு பைலட் ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன், அதை அனுப்புறதுக்கு யாரை அனுப்பலாம் அப்படின்னா, பெரியவாளுக்கு காஷி யாத்திரை பண்றதுக்கு சகாயம் பண்றதுக்கு பைலட் ட்ரிப்பா போறதுக்கு யார் வேணா ரொம்ப ஆசையா வந்திருப்பா. இப்படி பல பேர் வந்தா. ஆனால் இது சாதாரண ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்து டூர் ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல இல்லை. பெரியவா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டா. 10 கண்டிஷன். அந்த 10 கண்டிஷனும் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அதிசயமா இருக்கும். இது மாதிரி கண்டிஷன்லாம் பெரியவாளால தான் போட முடியும். இது மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் யாரால ஈடு கொடுத்து சாதிக்க முடியும் அப்படின்னா பெரியவா அனுகிரகத்தை உடைய பெரியவா பக்தாளால தான் முடியும். அப்படிங்கிறாப்புல தான் இதெல்லாம் நமக்கு இந்த சரித்திரம்லாம் சொல்றது. அதுல 10 கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, அதுல ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுல முதல் கண்டிஷன், இது பெரியவா கும்பகோணத்துல தான் அப்ப இருந்தா, கும்பகோணத்திலேருந்து காசிக்கு போயிட்டு திருப்பி கும்பகோணம் வரணும், அதான அப்போ இருந்த நிலைமை. அப்படி கும்பகோணத்திலேருந்து கிளம்பி காசிக்கு யாரு போறாளோ அவ முதல்ல நடந்து போகணும். முதல் கண்டிஷன்லயே எல்லாரும் ஒடியே விடுவா. ஏதோ காசி யாத்திரைக்கு போறோம்னா யாரோ மடத்து செலவுல பெரியவா செலவுல சௌக்கியமா ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து ட்ரெயின்ல போயிட்டு வந்தோமா பார்த்தோமா அப்படின்னு யாரு வேணா வரலாம். ஆனா பெரியவா போட்ட முதல் கண்டிஷனே நடந்து போகணும். கும்பகோணம் டு காசி கால்நடையா நடந்து போகணும். கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன், வேடிக்கை என்னன்னா, கூட யாரையும் சேர்த்துக்கப்படாது, கும்பல் சேர்க்கப்படாது, தனியாவே போகணும். அப்படி தனியா போறவர் கண்டிஷன் 2 படி அவருக்கு தேவையான சாப்பாடை அவரே தயார் பண்ணிக்கணும். அதாவது ஸ்வயம் பாகம். பெரிவா பல விஷயங்களை, தர்மத்தை, அனுஷ்டானத்தை இது மாதிரி ஒரு விஷயம் மாதிரியே சின்ன சின்ன ஒரு கண்டிஷன் மாதிரியே சொல்லி நம்ம மேல ஒரு பை ஃபோர்ஸ் ஆனும் திணிச்சு நமக்கு அந்த ஒரு சம்ஸ்காரம் மராப்புல பண்ணுவா. ஏன்னா அவ தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அவதாரம் பண்ண மகான் இல்லையா. அதனால எந்த விதத்திலேயான நமக்கு தர்ம அனுஷ்டானம் பண்ணும், உலகத்துல தர்மம் நிக்கிறங்கிறது தான் அவளோட லட்சியம். அதனால இங்க ஸ்வயம்பாகம்ங்கிற அந்த தர்மத்தை உணர்த்தணுங்கிறதுக்காக போல இருக்கு. இந்த காஷி யாத்திரைக்கு போறவர் தானே சமைச்சு சாப்பிட்டுக்கணும், ஸ்வயம்பாகம் பண்ணணும். சரி, கண்டிஷன் நம்பர் 3, தானே ஸ்வயம்பாகம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சாமானமெல்லாம் தூக்கிட்டு போகணுமே. இவரோ நடந்து போகணும்னு சொல்லியிருக்கார், ஒண்டியாளா போகணுங்கிறார், பக்கத்துல போட்டு அழிச்சுன்னு போக முடியாது தூக்கிட்டு போறதுக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த போற ஆளு பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அவர் பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். பிக்ஷை வாங்கிக்கலாம், யாச்சகம் பண்ணலாம். போற இடத்துல ஒவ்வொரு ஊர்லயும் போய் இவருக்கு ஆகாரத்துக்கு வேண்டிய அரிசியோ கோதுமாவோ என்னவோ தானியங்களோ அதை யார்ட்டியானும் கேட்டு யாச்சகமா வாங்கிக்கணும். அதாவது இந்த பிக்ஷாச்சரியம்ங்கிற நியமும் வந்துட்டு, ஸ்வயம்பாக நியமத்தை கொண்டு வந்தாச்சு, பிக்ஷாச்சரிய நியமத்தை கொண்டு வந்தாச்சு. அப்படி சாமான்களா வாங்கிக்கணும். சாமான்களா தான் வாங்கிக்கணும். அதனால சமையல் பண்ணின பக்குவம் பண்ணினா ஆகாரமா வாங்கிக்கப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்குவம் பண்ண ஆகாரமா வாங்கினா நமக்கு ஏத்த பிடிச்சதெல்லாம் சொல்லி அவள்கிட்ட மெனு கொடுத்து அதை கொடுங்கோ இதை கொடுங்கோலாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிடணுங்கிறதோட
நோக்கமே என்னன்னா இந்த நாக்கு ருச்சி அடங்கணுங்கிறதுக்கு தான். யாரு என்ன போடுறாளோ அதை அப்படியே சாப்பிடணும். பட்டினத்தார் சொல்ற ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னார். பட்டினத்தார போல ஒரு ஞானி உண்டா? அவர்தான ஞானிகள் எப்படி இருப்பா, எப்படி இருக்கணுங்கிற லட்சணத்தை சொல்ல முடியும். அதுல சொல்ற பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து ஊரிடும் பிச்சை நாய் போல் அருந்தி நன் மங்கையரை தாய் போல் நினைந்து சேய் போல் இருப்பர் அப்படின்னு சொல்ற. என்ன அழகான வார்த்தைகள். அவ ஒரு இடத்துக்கு தெரிஞ்சாள்னா போனாள்னா எப்படி இருக்கும்னா பேய் மாதிரி அலைவாளாம். பெயா அலையறோம் அப்படிங்கிறோம். அப்படி அலைவா. சரி, இப்படி அலையறதுதான் இப்படி காத்து மாதிரி பேய் மாதிரி அலையறாளே அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருப்பா அப்படின்னா பிணம்போல் கடந்து அப்படின்னா பணம்னா ஏதாவது ஒரு இடத்துல கிடந்தா ரியாக்ட் பண்ணுமோ? ஒண்ணுமே பண்ணாது. அப்படி ஒரு உணர்ச்சியே இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு பட்டகட்ட மாதிரி பரமேஸ்வரன் சொல்றதே வேதம் ஸ்தானவே நமஹா அப்படிங்கிறது. ஸ்தானு அப்படின்னா பட்டகட்ட. அது மாதிரி பிணம்போல் கிடப்பாளாம். ஊரிடும் பிச்சை நாய் போல் அருந்தி அப்படிங்கிற. நாய்க்கு பிச்சை போடுறோம் அப்படின்னா நாய்க்கு போட்டாக்க ஆகாரம் போட்டா என்ன நாம அழகா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டைனிங் ஹால்ல உட்காத்தி வச்சு இலையை போட்டு இப்படி இல்லாம உபச்சாரம் பண்ணி நாய்க்கு சாதம் போடுவோம்? போட மாட்டோம். எப்படியோ நமக்கு வேணுங்கிறது வேண்டாகுது வீணா போறது இதெல்லாம் தூக்கி ரோட்ல விட்டு எறியறோம். அதுவும் சாப்பிட்டுட்டு போறது. அது ஒன்றும் ருச்சி சொல்றது இல்லை. எனக்கு டயபிட்டிஸ் இருக்கு, இனிமே ஸ்வீட் எல்லாம் போடாதீங்கோ, அத்தை பண்ணாதீங்கோ, இத்த பண்ணாதீங்கோ, உப்பு போடல, ஏதானும் சொல்லுமா, ருச்சியை சொல்லுமா, சுவையை சொல்லுமா, இப்படி போட்டேளே அப்படி போட்டேளே, என்ன உபச்சாரம் பண்ணலையே, எனக்கு மரியாதை கொடுக்கலையே, இதெல்லாம் ஏதானும் பார்க்குமோ? அதெல்லாம் பார்க்காது. தூக்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு தின்னுட்டு போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஞானி என்ன பண்ணுவார்? யாரு போடுறாளோ பிக்ஷை அப்படி தூக்கி போட்டதை அவ சாப்பிடுவாள். அதாவது மானவமானம் பார்க்காத அந்த தேக பிரஜை இல்லாத இருக்கிறவன் அர்த்தம். இந்த சரீரம்ங்கிற ஒரு பிரஜை, அதுல நான் நான் நான்கிற ஒரு அகம்பாவம் அப்படி இருந்தா தானே அதுல கௌரவம் வேணும், இத்த வேணும், அத்த வேணும், இது வேண்டாம், இது வேணும் அப்படிங்கறதெல்லாம் வரப்போறது. இந்த பாவம்லாம் இல்லாத இருக்கிற, இந்த தேகாபிமானம் இல்லாத பட்டகட்டையா ஞானியா இருக்கிறதுனால அவன் நாய்க்கு போடுறாப்புல போட்டாலும் சாப்பிட்டுட்டு தான் போவான். நான் மங்கையரை தாய் போல் நினைந்து அப்படின்னு. ஸ்திரீகளை பார்த்தாக்க எப்படி தோணுமா அவருக்குன்னு? அம்மா ஞாபகம் தான் வருமா, தன்னோட தாயார் முகம்தான் தெரியுமா. ஞானிகள் அப்படி இருப்பாங்கிற. எந்த ஸ்திரீகளை பார்த்தாலும் அம்மாவையதான் தோணும். நன் மங்கையரை தாய் போல் நினைந்து இவ எப்படி இருப்பான்னு ஷே போல் இருப்பார். குழந்தை மாதிரி இருப்பா. குழந்தைக்கு ஏதான கள்ளம் தெரியுமா, கபடம் தெரியுமா, சூதுவாது தெரியுமா? ஒன்னும் தெரியாது. யாரை பார்த்தாலும் தாவறது, எல்லாத்தையும் சிரிக்கிறது, பிடிச்சவா பிடிக்காதவா கொஞ்சம் கூட இந்த மாதிரி விகாரங்கள் எல்லாமே இல்லாத இருக்கு இல்லையா? அதனால தானே குழந்தையும் தெய்வமும் அப்படின்னு ஒன்னா சொல்றோம். அப்படி குழந்தை போல இருப்பாளாம். இப்படி இருக்கிறவர் ஞானி அப்படின்னு பட்டினத்தடிகள் சொல்ற. இந்த லட்சணத்தெல்லாம் எடுத்து பெரியவா சரித்திரத்துல நாம பார்த்துட்டே வந்தோம்னா இந்த வார்த்தைக்கு வார்த்தை டேலியராப்ல இருக்கும், பொருத்தமா இருக்கும். அப்படி இருந்ததோட இல்ல, அப்படி இருந்த பெரியவா தன்னை அண்டினவாழ, தன்னை ஆசிரியிச்சவாழ, தங்கிட்ட வந்தவாழ அத்தனை பேரும் இந்த நிலைமையில கொண்டு வரணும், அந்த ஞான ஸ்திதிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல விதங்கள்ல சொன்ன. அவ சொன்ன பல சட்ட திட்டங்கள் மாதிரி இருக்கும், உபதேசம் மாதிரி இருக்கும், கட்டளை மாதிரி இருக்கும், அது மாதிரி இது மாதிரிலாம் இருக்க எல்லாமே எதுக்குன்னு அந்த ஸ்திதி வரத்துக்கு தான். அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றா, உனக்கு வேணுங்கிற ஆகாரத்துக்கு வேணுங்கிறத தானியமா வாங்கிக்கலாம், அதை நீனே சுயம்பாகம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது ருச்சி பார்க்காத இருக்கணும். அப்படி நம்மளே சமைச்சு சாப்பிட்டோம்னா இது வேணும் அது வேணும்லாம் சொல்ல மாட்டோம். யாரானு சமைச்சு போடுறான்னா தான் இத்த பண்ணு அத்தை பண்ணு, இதுல உப்பு போடல உரப்பு போடல இதானும் சொல்லிட்டு இருப்போம். நாமளே பொங்கி திங்கிறதுன்னா எல்லாம் இது போரும் அப்படின்னு. ரொம்ப அழகா இதெல்லாம் ரசிப்பா பெரியவா. பெரியவா ஒரு தரம் சொல்றா, ஒரு பக்தர்கிட்ட சுயம்பாகத்தை பத்தி பேசுறா. அவர் நான் அப்படிதான் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிற. இந்த சம்சாரம் வீட்டுக்கு விலகி இருந்தாக்க அந்த நாள்ல எல்லாம் நான் தான் அதுல சமையல் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா. உனக்கு சமைக்க தெரியுமோ அப்படின்னு. தெரிஞ்சுக்கிறது என்ன, ஏதோ தெரிஞ்சதை வச்சுன்னு ஓட்டிப்பேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணுவ நீ அப்படின்னு. ஒரு சாத்தை வடிப்பேன், அவ முன்னாலே பருப்படி பண்ணி வச்சுடுவோம், அந்த பருப்படி இருக்கும், சாத்தை வடிச்சுப்பேன், தயிரை துவச்சு வச்சுப்போம், இந்த சாத்தை போட்டு பருப்பு படியை போட்டு கலந்துட்டு அந்த தயிரை தொட்டுன்னு சாப்பிடுவேன் அப்படின்னு. முதல்ல பருப்பு படி சாதம் தயிரை தொட்டுன்னு சாப்பிடுவாராம். அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணுவார், தயிர் சாத்தம் சாப்பிடுவார், அதுக்கு தொட்டுக்கு என்னன்னா பருப்படியை தொட்டுன்னு சாப்பிடுவாராம். இதை அவர் சொன்னோன்னு பெரியவா ரொம்ப ரசிச்சு அப்படியே அகமகிழரா. ஐயோ பாரு, இதை விட சிம்பிளா யாரால இனிமே ஆகார நியமம் வச்சுக்க முடியும்? அவர் சொல்றத பாரு, பருப்படியை பிசைஞ்சுட்டு தயிரை தொட்டுன்னு சாப்பிடுவாராம், அப்புறம் தயிர் சாத்த தயிர்ல பிசைஞ்சுட்டு பருப்பொடியை தொட்டுன்னு சாப்பிடுறான். எவ்வளவு சிம்பிளா எடுத்து ஒரு சாதம் தயிர் பருப்பொடி இருந்தா வரும், வாழ்க்கையை ஓட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் அதை ரொம்ப சிலாகிச்சு சொல்றா. அதனால அந்த சுயம்பாகத்தினால
அந்த விசேஷத்துக்காக ருச்சி பார்க்காத இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணா தானியமா வாங்கிக்கணும், அதை சுயம்பாகம் பண்ணி சாப்பிடணும். இப்படி 3 கண்டிஷன் ஆச்சு. 4வது கண்டிஷன் ரொம்ப நமக்கெல்லாம் வேணா ரொம்ப கடுமையான கண்டிஷனா இருக்குமோ தெரியல. என்னென்ன, காபி டீ சாப்பிடப்படாது. நமது நாட்டுல பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சாப்பாடு இல்லாத இருந்தா கூட இருந்துடலாம், காபி டீ இல்லாத இருக்க முடியல. அப்படிதான ஒரு அடிமை ஆயிட்டம், அடிக்ட் ஆயிட்டம். அதாவது ஏதோ லாகரி வஸ்துக்களுக்கு இது மாதிரி குடி இடி இதுக்கெல்லாம் தான் புகை, இதுக்கெல்லாம் தான் நாம அடிமை ஆயிட்டோம்னா கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு ஒரு சாமானுக்கு நாம அடிமை ஆயிட்டோம்னா அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஓடாது அப்படின்னு ஆயிடுத்துனாலே அது ஒரு துர்குணம் தான், கெட்ட பழக்கம் தான். அதுலேருந்து நாம மீளணும். எல்லாமே நம்ம கைவசத்துல தான், கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமே வழிய இன்னொரு கண்ட்ரோல்ல நாம மாட்டின்னு விடப்படாது. இந்த காஃபி டீக்கு அப்படி மனுஷால ஒரு அடிக்ட் ஆக்குற பழக்கம் இருக்கு. அதனால அந்த குடியை முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் பெரியவாளோட லட்சியம். அதனால காஃபி டீ சாப்பிடப்படாது அப்படின்னா கண்டிஷன் 4 ஆயிடுத்து. 5வது, அன்னன்னைக்கு அந்த சமையலுக்கெல்லாம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்கு இவர் ஒண்டியமா தானே போற, நடந்து போற. அதனால அதுக்குண்டான பாத்திரங்களை மினிமம் பாத்திரம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதாவது சாமான தானியமா தான் பிட்சை வாங்கிக்கணும்னா, சுயம்பாகம் பண்ணிக்கணும்னா இந்த 2 கண்டிஷன் போராதுன்னு இன்னொரு அடிஷனல் கண்டிஷன் போல இருக்கு. நிறைய பாத்திர மண்டங்கள்லாம் தூக்கிண்டு பெரிய லக்கேஜை தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு. நம்மளோட சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு அவதாரம் பண்ணி ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இப்படி குருவா வந்திருக்கார். அதனால இந்த இகத்துல நாம தூக்குற சுமையிலேந்து சரி இன்னும் ஜென்ம ஜென்மாந்திரத்துல நாம தூக்க வேண்டிய பாப மூட்டைகள்லாம் குறைக்கிறதுக்கு தானே வழி சொல்லணும் அவர். அதுக்கு தானே நம்மளை தயார்படுத்தணும். அதனால போல இருக்கு இந்த காசி யாத்திரை பண்றவருக்கும் பாரத்தை குறைக்கிறதுக்கு தானே. காசியில போய் ஸ்நானம் பண்ணா என்ன, நம்மளோட பாப மூட்டையெல்லாம் குறைய போறது. அப்படி பாப மூட்டையெல்லாம் குறைக்க போற இடத்துலயே இருக்கிற மூட்டையெல்லாம் துணி மூட்டையும் பாத்திர மூட்டையும் தூக்கணும்னா நல்லா இருக்காதே. அதனால இதுல இருந்தே பழகிடுறாரு போல இருக்கு. ஒரு அச்சார மாதிரி அந்த மூட்டையை அதிகமா தூக்கப்படாது அப்படின்னு கண்டிஷன். அதே மாதிரி 6வது கண்டிஷன், யார்கிட்டையும் பணம் வாங்கப்படாது. காசிக்கு போற வரைக்கும் யார்கிட்டையும் பைசா வாங்கப்படாது. உனக்கு ஆகாரத்துக்கு வேணுங்கிறத மட்டும் யாச்சகம் பண்ணிக்கலாமே வழிய பைசாவா யார்கிட்டையும் எதுவும் வாங்கிக்கப்படாது அப்படின்னு ஒண்ணு. 7வது கண்டிஷன், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கணும், ஒரு ஊர்ல ஒரு ராத்திரி தான் தங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுத்துன்னா அந்த உடம்பு குணமாற வரைக்கும் வேணா எந்த இடத்துல உடம்பு சரியில்லாத அந்த ஊர்ல தங்கலாமே வழிய, இப்படி ரொம்ப அவசியமா தீராதுன்னா தான் ஒரு இடத்துல ஒரு ராத்திரிக்கு மேல தங்கலாமே வழிய, இல்லைன்னா மற்றபடி ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்கப்படாது, அடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்கணும். இது ஒரு இப்படி ஒரு கண்டிஷன். அதே மாதிரி 8வது கண்டிஷனா, ஜெகத்குரு சங்கராச்சாரியாரான காஞ்சி காமகோடி பீட்டாதிபதிகள் ஸ்ரீ மகாபெரிவாளோட ஆக்ஞையினால அவரோட உத்தரவு பேர்ல அவருக்காக தான் இந்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போற இடங்கள்ல சொல்லிக்கலாம். இத சொல்லிக்கலாமே வழிய இதுக்காக மடத்திலேருந்து ஒரு பெரிய லெட்டரோ கிட்டரோ விசிட்டிங் கார்டோ ஒன்னும் கிடையாது. நீ வாயால சொல்லிக்கலாம், சொல்லி போனா போறதுன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். இதை ஏன் இப்படி சொன்னார், ரொம்பவும் ஒரு சாதாரண ஆளு அனாமதேயம் அப்படின்னா வரவா ஏதோ கூப்பிட்டு அவருக்கு வேணுங்கிறத கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், அவருக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது சௌரியம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னோட பெயரை யூஸ் பண்ணிக்கலாம்னா அதுவும் அளந்துதான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெயரை வச்சுன்னு நான் மடத்திலேருந்து வரேன் பெரியவா சிஷ்யன் இப்படி எல்லாம் வச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு பெரிசா ஒன்னும் இவர் லாபத்தை அடைஞ்சிடப்படாது. அதனால அளவோட போற இடத்துல தான் இங்கேருந்து வரேன், இப்படி பெரியவா அனுப்பிச்சு வரேன்னு சொல்லிக்கலாம், இப்படி ஒண்ணும். அதே மாதிரி இவர் போறதே மடத்திலேருந்து நிறைய 100கணக்கான போஸ்ட் கார்டு, அந்த காலத்துல லெட்டர் அப்படின்னாலே கரஸ்பாண்டன்ஸ்க்கு கார்டு தானே யூஸ் பண்ணுவா, அந்த போஸ்ட் கார்டை நிறைய மடத்திலேருந்து கொடுத்து அனுப்புவா. இந்த போஸ்ட் கார்டு எடுத்துன்னு போனோம். அந்த காலத்துல காப்பிங் பென்சில் அப்படிமா, அந்த காப்பிங் பென்சிலால தான் எழுதுவா. இந்த போஸ்ட் கார்டை எடுத்துன்னு போற இவர என்ன பண்ணணும், இந்த யாத்திரிகர் ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் அடுத்த ஊர் போறா இல்லையா, அடுத்த நாள் போனோம்னா முதல் நாள் இருந்த ஊர்ல என்னெல்லாம் இருந்தது, அங்க ஜலவசதி எல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஊர் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, அது எந்த இடத்துல இருக்கு, அங்க சௌரியங்கள்லாம் எப்படி இருக்கு, அதோட வழியெல்லாம் எப்படி இருக்கு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி உடனே மடத்துக்கு போஸ்ட் பண்ணிடணும். அத்தனை கார்டுலயும் மடத்தோட அட்ரஸ் போட்டு தான் கொடுத்துருந்தா அதை உடனே அன்னன்னைக்கு லெட்டர் போட்டுடணும், மடத்துக்கு பெரியவாளுக்கு தெரிவிக்கணும். இப்படி போட்டுட்டே வரணும். கடைசியா 10வது கண்டிஷன்,
காசியிலேந்து இவர் திரும்பி வரத்துக்குள்ள ஹிந்திய நன்னா பேச கத்துன்னு இருக்கணும். அப்படி திரும்பி வரத்தே ட்ரெயின்ல வரலாம். காசியில மடத்து மேனேஜர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணப்படும். இவர் ரயில்ல திரும்பி கும்பகோணம் வரலாம். இப்படி 10 கண்டிஷன் போட்டா இதேதானும் சாதாரண ஒரு வியக்தியினால, ஒரு சாதாரண ஆவரேஜ் மனுஷாலால நடத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா நான் போறேன் நீ போலாம் அப்படின்னு வந்தவாள்லாம் என்ன பண்ணா இருந்த இடங்காடாத ஓடிப்பிட்டா. அப்படி இத்தனைக்கு மீறி நான் பண்ணி காமிக்கிறேன், பெரியவா அனுகிரகம் இருக்கு, நம்ம பண்றதாவது. குரு அம்பு மாதிரி ஏவி விடுற, போய் தானே டார்கெட் அதை ரீச் பண்ணாதான் என்ன? ஏவரவனோட சமத்துல என்ன இருக்கு, அவனோட பலத்துல என்ன இருக்கு, அம்புட்ட என்ன இருக்கு சக்தி அப்படின்னு ஒரு திருடமான குரு பக்தியோட, திருடமான குரு பக்தின்னு ரொம்ப அழுத்தி சொல்லணும். அப்படி அந்த பக்தியோட கிளம்பினர் ஒரு 20 வயசு இளைஞர். அவரோட திருநாமம் தான் தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மாங்கிறவர். இந்த தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மாங்கிற 20 வயசு இளைஞர் பெரியவாளோட இந்த கண்டிஷன் அத்தனைக்கும் ஒத்துண்டு, அவர் சளைக்கல போல இருக்கு. 10 கண்டிஷன் சுவாமியோட, இன்னும் எத்தனை கண்டிஷன் வேணாலும் போடுங்கோ, அது அத்தனையும் நிறைவேற்றுறதுக்கு அனுகிரகம் நீங்களே தான் பண்ணியிருக்கீள், பண்ண போறேள். அதனால எனக்கு என்ன கவலை? ஒரு பாட்டு உண்டு, எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றாப்புல, கண்டிஷன் போட்ட உமக்கே தானே அதெல்லாம் எப்படி நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற அனுகிரகம் பண்ணணுங்கிறதும் இருக்க போறது. அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை கவலை. அதனால உமக்கு காட்சி யாத்திரையில நான் முன்னால பைலட்டா போனேங்கிற பெருமை, காலத்தால அழியாத ஒரு பேர் கீர்த்தி கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு ஆசையில போல இருக்கு. அந்த குரு பக்தியில அந்த சரணாகதி மனப்பான்மையோட இந்த தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மாங்கிற இளைஞர் காசி யாத்திரை பண்ணினர். இவர் எப்படி பண்ணினார்னா 6 மாசம் பண்ணினர். கும்பகோணத்திலேருந்து கிளம்பி இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துண்டு அவர் காசிக்கு போறதுக்கு 6 மாசம் ஆச்சு நடந்து போறதுக்கு. அப்புறம் திரும்பி ரயில்ல வந்தார். இப்படி இந்த தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மா 6 மாசத்துல நடந்து போனதுதான் பெரியவா 21 வருஷத்துல நடந்து போயிட்டு வந்தா. இந்த தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மாவோட அவரோட எழுதின லெட்டர்லாம் மடத்துல பாதுகாப்பா இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா சில லெட்டர்லாம் படிச்சு பார்த்தா, அதை படிச்சு பார்த்தாலே போறோம், பெரியவாளோட பிரபாவத்தையும் குரு பக்தியும் இதெல்லாம் நாம கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதுல ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த லெட்டர்ல ஒரு இடத்துல எழுதியிருக்கு, இந்த மத்திய பிரதேசத்துல போயிட்டு இருக்கிறது இப்பயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல போறதே ஒரே வனாந்தரமா இருக்கு. விந்தியாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்திய மலைப்பிரதேசம் இதெல்லாம் தாண்டி தான் போகணும், கணவானவாலாம் தாண்டி தான் போறாப்புல இருக்கு. இந்த காலத்திலேயே எப்படி இருக்குன்னா வனமா இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வனப்பிரதேசத்துல போற பெரியவாளோ கண்டிஷன் போட்டிருக்கா, ஒரு இடத்துல ஒரு நாள் ராத்திரிக்கு மேல தங்கப்படாது அப்படின்னு, யாத்திரை பண்ணிட்டே இருக்கணும்னு. அப்படி போயிட்டே இருக்கிறதே பகல்ல தான் அவர் யாத்திரை பண்ணுவார். நான் நைட்ல யாத்திரை பண்ணப்படுறது உச்சிதம் இல்லை. அதனால பெரியவாளும் நைட்ல எங்கேயானும் தங்கிடும், மறுநாள் காத்தாலே எழுந்துன்னு இவர் காரியங்கள்லாம் முடிச்சுன்னு கிளம்பலாம் அப்படின்னு. அப்படி போயிட்டு இருக்கிறதே அஸ்தமிச்சு கொடுத்தோ. ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா ராத்திரி ஏதானும் பக்கத்துல ஒரு குடிசை வீடு ஏதோ ஒரு ஜனம் இருக்கிற இடத்துல தானே போய் தங்க முடியும். இவர் ஆனா இந்த வனப்பிரதேசத்துல போயிட்டு இருக்கிற, பாதி காட்டுல போயிட்டு இருக்கிற, சுத்தி இவரை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு மனுஷா அரவம் இல்லை, வீடு இல்லை, ஒண்ணும் இல்லை, அஸ்தமிச்சு கொடுத்தோ. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த ரோட்ல ரிப்பேர் பண்றதுக்கு, மராமத்து பண்றதுக்காக பெருசா அந்த சிமெண்ட் குழா மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த குழாலாம் அங்க வரிசையா போட்டு வச்சிருக்கு போல இருக்கு. அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அதுக்குள்ள போய் இவர் ராத்திரி உட்கார்ந்துட்டார். ஒரே அத்வானமா இருக்கு, இருட்டா இருக்கு. அதுல இந்த சிமெண்ட் குழாய்க்குள்ள இவர் சிவசிவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கார், பெரியவாளை தியானம் பண்ணிட்டு. வேடிக்கை என்னன்னா, பார்த்தா புலியும் சிங்கமா இந்த பக்கமா அந்த பக்கமா போறது, வனத்துல சஞ்சரிக்கிறது. குழாலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேயும் 2 பக்கம் ஓட்டை இருக்கு, ஓப்பனா இருக்கு. இவர் உள்ளுக்குள்ளன்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பார்த்தா புலி இருக்கு, சிங்கம்லாம் போறது, சிலது வந்து அப்படி படுத்துக்கிறது, ஏந்துன்னு போறது, இப்படி எல்லாம் துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுப்பறை இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு இருமி தும்மினா கூட அதுக்கு வாசனை பட்டுதுன்னாக்க காதுல விழுந்துன்னா வந்து ஆளை க்ளோஸ் பண்ணிடும். இது மாதிரி ஒரு கடினமான சிச்சுவேஷன்லாம் தாண்டிட்டு தான் இந்த அனந்த கிருஷ்ண சர்மா இந்த காசி யாத்திரையை பண்ணினார். அப்படி அவர் 6 மாசம் பண்ணினார். அதைத்தான் பின்னால பெரியவா 21 வருஷம் பண்ணினா. இப்படி ஒரு அனந்த கிருஷ்ண சர்மா காசி யாத்திரை பண்ணி அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட மடத்திலே இருந்து ரொம்ப கைங்கரியம் பண்ணினர்.
கைங்கரியம் பண்ணி அதுக்கப்புறம் இவர் காசியிலேருந்து பெரியவா வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்து அவ கதை அப்படி போறது. இத மாதிரி பல பேர்லாம் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியறது. இப்படி பல பேர் பண்ணின கைங்கரியத்தினால உபகாரத்தினாலதான் பெரியவா காசி யாத்திரை வெகு விமரிசையா பண்ணினா. அப்படி காசி யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற பெரியவா எந்த ஊர்ல போனாலும் யாரு பார்த்தாலும் பெரியவாளைத்தான் ஈஸ்வரன் கொண்டாடினா அப்படின்னும். அப்படி வரத்தே கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போயின்னு இருக்கிறதே தான் 3 கிலோமீட்டர் தாண்டி அந்த கரம்பக்குடியிலேருந்து சில பேர்லாம் வந்துட்டு இருக்கா. அதுல ஒரு வயசான கிழவர் பெரியவா பல்லாக்க பிடிச்சிட்டு வர அவரை பார்த்துட்டு பெரியவா 3 கிலோமீட்டர் தாண்டி நிறுத்திட்டு அவர் நீங்க யாரு என்னன்னு கேட்டா கரம்பக்குடியிலேருந்து வர அப்படின்னு. அவர் தான் கொண்டு வந்த பழம் புஷ்பம் மாலை ஒண்ணும் வாசன திரவியங்கள் பவுன் காசு எல்லாத்தையும் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பெரியவாளை ஏகாந்தமா தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருந்து அதனால ஊரை விட்டு நான் இங்க தூரம் இவ்வளவு தூரம் என் கரம்பக்குடி தான் அங்கேயே பார்த்தேன். ஆனா பெரியவாளை தனிமையா பார்த்து சில வார்த்தை சொல்லணும்னு ஆசை பிரார்த்தனை அதுக்காக வந்தேன் அப்படின்னு. என்ன சொல்லுனார், அவர் ஏதோ கவிதையெல்லாம் எழுதின்னு வந்திருந்தார். அதை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. பெரியவா நீனே படிச்சு சொல்லு அப்படின்னா படிச்சா இதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லுன்னா சொன்னேன். இதெல்லாம் கேட்டு இந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். இப்படி ஒரு பக்தரா இருக்கார், இப்படி ஊறுகிறாரே அப்படின்னு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னார், இப்படி சொன்ன பக்தர் வேற யாரும் இல்ல, ஒரு இஸ்லாமியர். அவர் பெரியவாள்கிட்ட கடைசியா பிரார்த்தனை பண்ணார், என் கண்ணுக்கு பெரியவா அல்லாவோட திருவுருவமா தான் தெரியறது. எங்க மதத்துல அல்லாஹ்க்கு உருவம் சொல்லல, ஆனா எனக்கு இப்போ தோன்றது அல்லாஹ்க்கு உருவம்னா எப்படி இருக்கும்னா இப்படிதான் அப்படின்னு பெரியவாளை காமிச்சு சொன்னார். அதாவது அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்கும்னு காஷாய தண்டத்தோட இப்படி ஒரு சன்னியாச கோலத்துல இருக்கும்னு சொல்றவர் யாரு, பழுத்த இஸ்லாமியர். அப்படி அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன ஜனங்கள் இந்த உலக பாசங்கள்லேருந்தெல்லாம் மீண்டு இந்த உலகத்துல இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து தாண்டறதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், ஒரு காரியம் பண்ண வேண்டாம். இப்பேற்பட்ட மகான்களை போய் தரிசனம் பண்ணினாலே போரும், அதுவே அவளை இந்த உலக பாசத்திலேருந்தெல்லாம் மீட்டு கரை சேர்த்துரும்னு எனக்கு தோன்றது. இதைத்தான் வேத சாஸ்திரம் எல்லாமே சொல்றது, எல்லா மதம் அதைத்தான் சொல்றது. அதனால பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், இந்த பெரியவா தரிசனத்தினால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. இதே மாதிரியே பல பேருக்கு கிடைக்கணும். பெரியவா நிறைய வருஷம் இந்த திருவுருவத்தோட இருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு எல்லாரையும் பவித்திரமாக்கணும், எல்லாரையும் கரை சேர்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். பெரியவா சிரிச்சுனே அங்கீகாரம் பண்ணிட்டு தன்னோட யாத்திரையை தொடர்ந்தா.